வணக்கம் மக்களே, வெல்கம் டு த பென்ட்ரெஸ்ட் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது த மெரி ஜென்டில்மேன் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்கு, தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்கு. கிறிஸ்மஸ் வரப்போகுது அப்படின்னாலே நெட்ஃப்ளிக்ஸை கையிலேயே பிடிக்க முடியாது. இந்த மாதிரி கிறிஸ்மஸ் பேஸ்டு ரொமான்டிக் மூவி, ஃபேமிலி ட்ராமா அப்படின்ற மாதிரி லைனாக இறக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டியில் வந்து ஜிங்கிள் பெல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டான்ஸ் ட்ரூப்ல ஆடிட்டு இருக்கா. ரொம்ப ஃபேமஸான ஒரு டான்ஸ் ட்ரூப் அப்படின்னே சொல்லலாம். அதுல வந்து திடீர்னு அவளை வந்து ஃபயர் பண்ணிடுறாங்க. அதாவது ஃப்ரெஷ் ஃபேஸஸை நாங்கள் வந்து ரொட்டேட் பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காக. ஸோ அந்த கிறிஸ்மஸை வந்து தன்னோட அப்பா அம்மாவோட கொண்டாடலாம் அப்படின்ற மாதிரி சொந்த ஊருக்கு கிளம்பி வரா. அவங்க அப்பா அம்மா வந்து ஒரு மியூசிக் பார் ஒன்று வச்சிருப்பாங்க. அது வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த ஏரியாவில் அப்படின்னே சொல்லலாம். பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல அதில் வந்து பெருசாக ஆளரவமே இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இவங்களுமே அந்த பாரை மூடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. ஸோ அதை எப்படியாவது கைவிட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க ஒரு ஐடியா பண்றாங்க. அதுக்காக ஒரு ஷோ ஒன்று கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தி ஜென்டில்மேன் ஷோ அப்படின்ற மாதிரி ஒரு ஷோவை கிரியேட் பண்றாங்க. அதாவது அதுல டான்ஸ் ஆடுறது எல்லாமே வந்து மென்ஸ் தான். அதுவும் வந்து ஆஃப் நேக்டா ஒரு மாதிரி ஷர்ட்லெஸ்ஸா ஆடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வித்தியாசமான கொரியோகிராஃபி ஒன்று பிளான் பண்றாங்க. அதுவும் டெய்லி நடந்துட்டு இருக்கு, நல்லாவே ஹிட் ஆகுது. அண்ட் ஃபைனல் கிறிஸ்மஸ் ஈவ் அன்னைக்கு ஒரு மெகா ஷோ ஒன்று நடக்க போகுது. ஸோ அது எப்படி போக போகுது அண்ட் அதுல இருக்கக்கூடிய ஒரு நபரோட இவங்களுக்கு ஒரு லவ் அப்படின்றது உருவாகுது. ஸோ அந்த லவ் எப்படி முடியுது அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் என்ன ஆகுதுன்றது அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது ரொம்பவே சிம்பிளான ஒரு பிளாட்டை எடுத்துக்கிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் பேஸ்ட் மூவி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணியிருக்காங்க. டு அன் எக்ஸ்டென்ட் அதுல சக்சஸும் ஆயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். தேவையில்லாத காம்ப்ளெக்சிட்டிஸ் அப்படின்றதெல்லாம் சுத்தமா இல்லவே இல்லை. அதே மாதிரி அந்த மியூசிக் பார் இருக்குல்ல, அதோட அந்த ஆம்பியன்ஸா இருக்கட்டும், அங்க இவங்க பண்ணக்கூடிய அந்த ஐடியாவா இருக்கட்டும், அண்ட் ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணக்கூடிய சில காட்சிகளா இருக்கட்டும், இது எல்லாமே ஓரளவுக்கு ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மாதிரியான ஒரு கதைக்களம் அப்படின்றதெல்லாம் நம்ம தமிழ்ல புது வசந்தம் காலத்திலே பார்த்திருப்போம். அதாவது ஒரு பொண்ணு வந்து ஒருத்தவங்களோட வாழ்க்கையை மாத்திட்டு திருப்பி போயிடுவா, திருப்பி அவ வருவாளா இல்லையா அப்படின்ற மாதிரியான அந்த ட்விஸ்ட்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு விஷயம் தான். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இதுலயுமே ட்ரை பண்ணியிருப்பாங்க. மற்றபடி இந்த கதையில டிராமா அப்படின்றதெல்லாம் பெரிய லெவல்ல ஒர்க் அவுட்டே ஆகல. சொல்ல போனா அந்த ரொமான்ஸ் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப ஆர்டினரியா தான் இருந்துச்சு. ரொம்பவே ஒரு சிம்பிளான பிளாட்டா எடுத்துட்டாங்க. இன்னுமே ஃப்ரெஷ்ஷான விஷயங்கள் அப்படின்றது கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஃபீலுமே இருந்துச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான படம் தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும்னா பார்க்கலாம். அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் லிப் லாக் சீன்ஸ் அப்படின்றதெல்லாம் இருக்குதான் செய்யுது. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 out of 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.